ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிகினருக்கான இன்ட்ராடேக்கு ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையணும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோவுக்கு பார்க்குறது முன்னாடி வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ ரீசன்ட் சமயத்தில் நிறைய பேருக்கு கேட்கச்ச ட்ரேடிங் எனக்கு ஹியூஜ் லாஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஓவர் ட்ரேடிங். நான் ட்ரேடு எடுக்கிறேன், ஆனால் எண்டில் நான் முடிக்கச்சா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நான் ஒரு 10க்கு மேற்பட்ட ட்ரேட் எடுக்கிறேன். இந்த 2 கம்ப்ளைண்ட்டும் அடிக்கடியாக இருக்குது. அதாவது ட்ரேடில் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை கவனத்தில் வச்சுக்கிங்க. அதாவது ட்ரேட் எடுத்த அப்புறமா நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க. நீங்கள் எப்போவுமே ட்ரேட் எடுத்தால் அதில் ஒரு ப்ராஃபிட் இருக்கும். அந்த ப்ராஃபிட்டை இமீடியட்டாக மேக் பண்ணிட்டு வெளியில் வர்றதுக்கான வழிகளையும் சாத்தியக்கூறையும் பாருங்கள். அப்போது ரைட்டான இடத்துல நீங்கள் என்ட்ரி கொடுத்தா மட்டும்தான் அந்த சின்ன ப்ராஃபிட்டை இமீடியட்டாக ஸ்கேல்பிங் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா ஒரு லாஸ் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். ட்ரேடே எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இப்போ தான் ட்ரேட்குள்ளே வந்திருப்பீங்க. உங்களுக்கு ஒரு 1 இயருக்கு பிலோவாக தான் எக்ஸ்பீரியன்ஸே இருக்கும். சரிங்களா? இப்போ ரீசெண்டாக நான் ஒருத்தர்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன். என் கிளாஸ் படித்த ஒரு ஸ்டூடெண்ட்டை நான் பேசிகிட்டு இருந்தேன். அந்த ஸ்டூடெண்ட் சொல்லச்சா, சார் எனக்கு ஆப்ஷனில் ஒரு டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது நான் உங்களுக்கு ஒரு ப்ரீஃபாக ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன். ஒரு ஸ்ட்ராட்டஜியை பற்றி ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது எனக்கு பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார். சரிங்களா? அவர் நான் ஃபோன் பேசி முடித்ததுமே என்கிட்ட அவர் கேட்டார், சார் நானும் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கிறேன், நான் என்ன பண்ணேன், எனக்கு ஒரு வழியே தெரியலை, எனக்கு ஏஜ் அரௌண்ட் 55 பக்கம் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டார். அப்போ நானும் அவங்ககிட்ட சொன்னேன், சார் ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக ஒரு விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னேன். அந்த 3 விஷயத்தை இப்போ நான் உங்களுக்கும் ரிஃப்ளெக்ட் பண்ண போகிறேன். ஸோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் விஷயம், சரிங்களா, நான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்ல, நீங்கள் ட்ரேடு எடுத்த உடனே சரிங்களா, கட்டாயமாக இப்போ இனிஷியலாக நீங்கள் உள்ளே வரச்ச ஒரு சிறிதளவு லாஸ் வரும். சரிங்களா? லாஸ் வந்துச்சுன்னா வெயிட் பண்ணி ஏன் அந்த லாஸ் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். சரிங்களா? ட்ரேடு எடுத்த உடனே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணக்கூடாது. சரிங்களா? அதாவது காலையில் ட்ரேட் எடுத்துகிட்டு ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. நான் இங்கே மந்த்லி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறேன். இண்டெக்ஸுக்கு தான் கிடையாது. சரிங்களா? நீங்கள் இந்த ஸ்டாக்னாலும் எவ்வளோ ஸ்டாக்னாலும் எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு ஸ்டாக் ரேண்டமாகவே எடுக்கிறேனே. சரிங்களா? எந்த ஸ்டாக்னாலும் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இதனுடைய பிரேக் அவுட்டில் தான். சரிங்களா? மந்த்லி டைம் ஃப்ரேமோட பிரேக் அவுட். இந்த பிரேக் அவுட்டில் என்ட்ரி கொடுத்தா உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும். சரிங்களா? இப்போ இன்னொரு கேள்வி இருக்குது. சரிங்களா? மந்த்லி பிரேக் அவுட்டில் இங்கேருந்து சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டனை நோக்கி போனால் நம்ம எப்போவுமே ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். சரிங்களா? அப்போது ப்ரீவியஸ் மந்த்தை பிரேக் பண்ணும்போது ஒரு ப்ராஃபிட் இருக்குது, இந்த மந்த்தை பிரேக் பண்ணும்போது ஒரு ப்ராஃபிட் இருக்குது, இந்த மந்த்தை பிரேக் பண்ணும்போது ப்ராஃபிட் இருக்குது, இந்த மந்த்தை பிரேக் பண்ணும்போது இங்கே ஒரு ப்ராஃபிட் இருக்குது. சரிங்களா? பட் இதை நம்ம ஃபெயிலியராக கன்சிடர் பண்ணிப்போம். சரிங்களா? அகெயின் இதனுடைய ஹையை பிரேக் பண்ணும்போது இங்கே ஒரு ப்ராஃபிட் இருக்குது. சரிங்களா? அகெயின் இதை பிரேக் பண்ணும்போது இங்கே ஒரு ப்ராஃபிட் இருக்குது, இதை பிரேக் பண்ணும்போது இங்கே ஒரு ப்ராஃபிட் இருக்குது. இதையுமே நம்ம ஃபெயிலியர் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிப்போம். சரிங்களா? எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆனால் இந்த மந்த்லி டைம் ஃப்ரேமில் பிரேக் அவுட் ஆகும்போது பார்க்குறதுக்கு சின்னதாக தெரியும். சரிங்களா? இந்த இடமும் இந்த இடமும். இப்போது இந்த இடத்துல ஃபெயிலியர் சொன்னல, இதை நான் மார்க் பண்ணுறேன். பார்த்தீங்க அப்படின்னா 560 அப்படின்னு எடுத்துப்போம். இந்த மந்த் கேண்டலோட ஹையை நான் மார்க் பண்ணேன் அப்படின்னா 580. சரிங்களா? கிட்டத்தட்ட 20 பாயிண்ட் ப்ராஃபிட்டில் இருக்கும். மந்த்லி டைம் ஃப்ரேம் அப்படிங்க போயிட்டு என்னவா தெரியும் அப்படின்னா சின்னதாக தெரியும். பட் இங்கே ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்கும். அதே தான் உங்களுக்கு இங்கேயும் ஷோ ஆகும். இந்த இடம் நீங்கள் ஃபெயிலியர் அப்படின்னு நினச்சா கூட போய் மந்த்லி டைம் ஃப்ரேமில் நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா 453. சரிங்களா? 454ன்னு எடுத்துப்போம். நான் இதனுடைய மார்க் பண்ணுறேன். சரிங்களா? 479. சரிங்களா? ஸோ ஹியூஜ் டிஃப்ரெண்ட் இருக்கும். அதனால தான் மந்த்லி டைம் ஃப்ரேமில் நீங்கள் ட்ரேட் எடுங்கன்னு சொல்கிற காரணம். ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட், நீங்கள் என்ன அப்படின்னா, எப்படி எடுத்தாலுமே உங்களுக்கு ஒரு டெக்னிக்கல் கொஞ்சம் ரூல்ஸ் அதெல்லாம் நம்ம இதில் படித்தே ஆகணும். இப்போ நீங்கள் ஒரு இடத்துல வேலைக்கு ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வேலையில் உங்களுக்கு ஒரு 3 மந்த்ஸ் என்ன பண்ணுவாங்க, ட்ரைனிங் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் ட்ரேட்குள்ளே எப்படி வந்திருப்பீங்க, நிறையா லாஸ் பண்ணியிருப்பீங்க. ஒன்று, அந்த லாஸ் நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க, யாரோ ஒருத்தர்கிட்ட அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ண கொடுத்துருப்போம், அவர் உங்களுக்கு கால்ஸ் கொடுத்துருப்பாரு. சரிங்களா? இந்த மாதிரியான இஷ்யூ நம்ம ஃப்ரெண்டை நம்பி கொடுத்துருப்போம். சரிங்களா? நம்ம பண்ணதாகவே மேஜராக இருக்காது. சரிங்களா? நானும் நிறையா ஸ்டூடெண்ட்டாக கம்மக்ராஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்ககிட்டே நான் கேட்கச்சா அவங்க சொல்கிற விஷயமுமே இதுதான். சரிங்களா? சார் நானாக பண்ணலை, எனக்கு இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் சொல்கிறேன்.
நீங்கள் சின்ன விஷயம், அதாவது மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா அப் ட்ரெண்டு, சரிங்களா. செகண்ட் பாயிண்ட் சொல்கிறேன், இது வந்து ஃப்ளாட்டு, அப்புறம் டவுன் ட்ரெண்ட். இப்போது இந்த அப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறல, இதில் தான் நீங்கள் என்ன பண்ணால் பைக்கு ட்ரை பண்ணணும், சரிங்களா. இப்போதைக்கு நீங்கள் இந்த ஒன்றை மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் மாதத்தில் ஒரு 10 ட்ரேட் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணாலும் அந்த 10 ட்ரேடும் சக்ஸஸ் வரணும் அப்படின்னா ஸ்டாக் எப்படி செலக்ட் பண்ணுங்கிறத நான் தேர்ட் பாயிண்டில் சொல்கிறேன், சரிங்களா. ஸோ அப் ட்ரெண்டில் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். ஃப்ளாட் இப்போதைக்கு அவாய்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் அனுபவம் வரட்டும், சரிங்களா. டவுன் ட்ரெண்டில் நியூஸை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ண கற்றுக்கணும். அதனால் இது கொஞ்சம் நியூஸ் ரீட் பண்ணணும், அதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணச்சா தான் நல்ல ப்ராஃபிட் இதில் மேக் பண்ணலாம். ஆனால் இதெல்லாம் தாண்டி இதில் தான் நல்ல ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். ஆனால் இதை தாண்டி உங்களுக்கு நியூஸ் கொஞ்சம் தெரியணும். இப்போ புக்கில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா சப்போர்ட் அப்படின்னு ஒரு லைன் இருக்குது, ரெசிஸ்டண்ட் அப்படின்னு ஒரு லைன் இருக்குது. ஸோ மார்க்கெட் இதுக்குள்ளேயே என்ன ஆகிட்ருக்கோம், ஜிக்ஸாக்காக ட்ராவல் ஆகிட்ருக்கோம், சரிங்களா. இப்போது இந்த பிரேக் அவுட்டில் என்ட்ரி கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ட் நோக்கி போகும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரேட் எடுக்கலாம். இந்த 2 இடம் தான் பைக்காக பாசிபிலிட்டிஸ், சரிங்களா. இதை மைண்டில் வச்சுக்கோங்க, சரிங்களா. இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணியும் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இப்போ மந்த்லி டைம் ஃப்ரேம்லேயே நீங்கள் இங்கே பாருங்கள், இந்த ஸ்டாக்கில் நம்ம ட்ரெண்ட் லைன் ஈஸியாக வரைஞ்சிடலாம். நான் வரைஞ்சிட்டுமா? ஸோ நான் சொன்ன மாதிரி மார்க்கெட் எப்படி போகும், இந்த ஜிக்ஸாக் மோட்லே சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ட்லேருந்து சப்போர்ட், இந்த ஜிக்ஸாக்லேயே போயிட்டே இருக்கும். நீங்கள் இதில் ட்ரேட் எடுத்தாலுமே ப்ராஃபிட் தான் வரும், சரிங்களா. அதே சமயம் இங்கே ஒரு பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா இங்கேருந்து ஹியூஜ் ப்ராஃபிட்டை என்ன பண்ணலாம், நீங்கள் மேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது புக்கில் இருக்கக்கூடிய விஷயம், சரிங்களா. இதை ஃபாலோ பண்ணுங்கள். செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா 2-3 விஷயங்கள் இருக்குது தேர்ட் பாயிண்ட்டை பொறுத்த மட்டும். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இமிடியேட்டாக ப்ராஃபிட்டை மேக் பண்ணியிருக்கேன். இன்னொன்று ஸ்டாக் செலெக்ஷன் அப்படின்னு சொன்னோம்ல, இப்போது இந்த ஸ்டாக்கில் எல்லாமே மந்த்லி டைம் ஃப்ரேம் இருக்கும், சரிங்களா. நீங்கள் எந்த ஸ்டாக் எடுத்தாலுமே இருக்கும். அதில் ஒரு 10 ஸ்டாக் பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ட்டை நோக்கி போகிற மாதிரியும், இல்லை அப்படின்னா நான் சொன்ன இந்த பிரேக் அவுட் நடந்திருக்குன்னு சொல்கிறேன்ல, இந்த பிரேக் அவுட், சரிங்களா, ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கும். இப்படி நீங்கள் ஸ்டாக் செலக்ட் பண்ணி வச்சுருக்கலாம். இப்போ நானுமே ரிசர்ச் பண்ணி வச்சுருக்கேன், இந்த ஸ்டாக் எல்லாமே ட்ரேடுக்காக நான் ரிசர்ச் பண்ணி வச்சுருக்கிறேன், சரிங்களா. ஸோ இதில் எனக்கு ஒரு ஃபோக்கஸ் இருக்கும். அதனால தான் நீங்கள் எந்த ஸ்க்ரீனரையும் யூஸ் பண்ணாதீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் ஒரு ஸ்க்ரீனர் சொல்லுங்கள் அப்படின்னு என்கிட்ட கேட்பாங்க. ஸ்க்ரீனர்னால் அவங்களுக்கு தான் அந்த ஸ்ட்ராட்டஜி தெரியும், சரிங்களா. அதாவது ஸ்க்ரீனரில் பெஸ்ட்டு ஸ்டாக் உங்களுக்கு கைவசம் கிடச்சிரும். ஆனால் எப்படி என்ட்ரி கொடுப்பீங்க, எந்த சமயத்தில் என்ட்ரி கொடுப்பீங்கிறது ஒரு கேள்விக்குறி இருக்குது. அது எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஸ்க்ரீனர் அவங்க ஒரு மெத்தடில் ஸ்டாக் செலக்ட் பண்ணியிருப்பாங்க, அது எங்கே ஒர்க் அவுட் ஆகுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால தான் நீங்கள் ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்கள் ரிசர்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய புரிதலுக்குள்ளே போயிடுவீங்க. இப்போவும் நான் சொன்னல அந்த 55 வயசில் ஒருத்தர் இருந்தார், அவர் மீட் பண்ணணும்னு சொன்னால, அவர் சொல்லும் போது தான் சொன்னேன், நமக்கு Nifty 50 நெக்ஸ்ட் 50ல் எவ்வளோ இருக்குது, மொத்தம் 100 ஸ்டாக் இருக்குது. அந்த 100 ஸ்டாக்கில் நல்லா பிரேக் அவுட் ஆகி பூமில் போகும் அப்படிங்கிறது உங்களுக்கு 1 இயர் பிலோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே ஒரு பெஸ்ட் ஸ்டாக் உங்களுக்கு செலக்ட் பண்ண தெரியும், ட்ரெண்ட் வைஸ், சரிங்களா. ரொம்ப பெருசாலாம் பண்ணட்டா, சிம்பிளாக பண்ணுங்கள், சரிங்களா. அந்த பிரேக் அவுட்டில் இந்த பெஸ்ட்டு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி ஒரு 10 ஸ்டாக்கை வச்சுட்டு ஒரு நோட்டில் அந்த வேல்யூஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க, சரிங்களா. இந்த ஸ்டாக் இந்த லெவலில் ரீச் ஆகும்போது, ஏன்னா தனிப்பட்ட முறையில் நம்ம எப்போதுமே இப்படி வந்துட்டு, சரிங்களா, ப்ரைஸை ஞாபகத்தில் வச்சுக்க முடியாது, இது மாறிட்டே இருக்கும். நாளைக்கு நீங்கள் பார்க்கச்ச ப்ரைஸ் மாறும். ஸோ இந்த 10 ஸ்டாக்கையும் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க டாப்பில், அப்படி எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதனுடைய வேல்யூஸ் உங்களுக்கு தெரிஞ்சுது, ஒரு நோட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த வேல்யூஸ் தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இமீடியட்டாக இந்த வேல்யூஸை ரீச் ஆக போகுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இமீடியட்டாக அந்த ஸ்டாக்கை எடுத்துகிட்டு பை சைட் ட்ரை பண்ணலாம். செல்லுக்கு ட்ரை பண்ண மட்டும் நியூஸாக கலெக்ட் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் தெரியுங்க. தேங்க்யூ.